பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த தீபத்தை அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் பாடா படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். இது முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ரிஷப ராசிக்கு. ஆக ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு எத்தனை முயற்சிகள் செய்தாலும் என்ன பாடுபட்டு சரியான பலன் இல்லை. நம்பிக்கை மோசடி, நம்பிக்கை மோசடி, கணவன் மனைவி பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரிவை, கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்திய பிரச்சனைகள், வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாற்றம், பேசி முடிச்ச கல்யாணம் நின்று போச்சு, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. குடும்பத்தில் அமைதி போச்சு, சந்தோஷம் போச்சு, கணவனை இழந்தாச்சு, மனைவி இழந்தாச்சு, பிரிஞ்சாச்சு. இந்த பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்களா? கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள், நல்ல நிலை, இது ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. குடும்ப வருமானங்கள், அதாவது எதிர்பார்த்த அனைத்துமே தடைபட்டு போச்சு. பொருளாதாரம் தடைபட்டு காசு வரவே மாட்டேங்குது. காசு பணம் முடங்கி போச்சு, வருமானம் முடங்கி போச்சு, காசு பணம் முடங்கி போச்சு. ஏமாற்றம், நண்பர்களால் ஏமாற்றம், குடும்பத்தில் ஏமாற்றம், வீடு தாங்க, அத்தனைக்கு வீடு தான் பிரச்சனை. நம்ம இருக்கிற வீட்டிலே அத்தனை பிரச்சனை இருக்கு. ஆக அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட போகுது. கண்டிப்பாக இப்படியே போகாது. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது தீரப்படும். ஏன்னா 5.5 மாதங்கள் உங்களை பாடாப்படுத்திட்டார். ஆக எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதெல்லாம் தீரக்கூடிய காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ரிஷபராசிக்கு நல்லா கவனிங்க. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், விரயங்கள், கடன் பிரச்சனைகள், வைத்திய செலவுகள், இதெல்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரப்போகுது. சந்தோஷம், எனக்கு வாழ்க்கையில் போச்சுங்க, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இனி நல்ல பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து நிம்மதியாக தூங்கக்கூடிய காலம்.
மகிழ்ச்சியான காலம் உறுதியாக ஏற்படும். அதாவதுங்க, ஒரு வீடு வீடு என் பேரில் தான் பத்திரம் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியல. பிரச்சனைகள், உறவுகளால் பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனை. அந்த வீட்டில் குடி போய் இருக்க முடியல. ஒரு சொத்தை முடிச்சு அந்த வீட்டில் குடியிருக்க முடியலைங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள் முடிய போது, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுது. வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகின்றது. கணவன் மணி பிரச்சனைகள் தீரப்போகின்றது. இந்த வக்ரத்தால் அனைத்து பிரச்சனையும் சந்திச்சு வைத்திய செலவுகள், விபத்துக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், இதையெல்லாம் சந்தித்து இதெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல யோகத்தை, இந்த பிரச்சனை ஒரு நல்லபடியாக முடிஞ்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சனிபான் வக்ரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு சோதனை வேதனை கொடுக்கணுமோ இந்த 5.5 மாசத்துல அத்தனை சோதனையும் அத்தனை வேதனையும் சந்திச்சாச்சு. நீ என்ன இருக்கு? எல்லாம் இழந்தாச்சு. இழந்ததையெல்லாம் மீட்டக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக ஏற்படுகிறது. அதில் மாற்றம் இல்லை. ரிஷபராசினர்களே, சனி வக்ர நிவர்த்தியால் எல்லாமே நிவர்த்தியாக போகின்றது. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடிய போகின்றது. இதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆக இது பொது பலன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாமே உலகத்தில் பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் கிரகங்களால தான் நடக்கும். பிரம்மன் போட்ட விதி, அந்த விதியிலிருந்து மாற்ற போறது கிடையாது, மாற்றி நடக்க போறதே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதாவது பலன் சரியா கிடைக்கல அப்படின்னா ஜோதிடர் தப்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தான். ஜோதிடர் தப்பாக இருக்கலாம், ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. அது தப்புவதே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மன் படைத்த விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.